வணக்கம். இன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதாவது ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். வரவேற்கத்தக்கது. இதேபோல் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான சமுதாய தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஜாதிய தலைவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இதேபோல் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு பொது விருந்து என்ற ஒரு கருத்து விவாதங்கள் ஏற்படும் பொழுது அந்த ஆலயம் ஆன்மீக கூடம் என்ற ஒரு நிலையில் இருந்து மாறி அரசியல் கட்சி ஜாதிய தலைவர்களுடைய ஒரு கூடாரமாக மாறி அது ஒரு கேலி கூத்தாக சித்தரிக்கப்படும். இது ஒரு பொது விவாதமாக ஏற்பட்டு ஆலயத்தினுடைய அந்த பெருமை மாற்றப்பட்டு இதனால் ஆலயங்கள் மீண்டும் சீரழிவு நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அவல நிலை ஏற்படும். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை முறையானது ஆலயங்களில் வரவு செலவு கணக்கு முக்கியமான வேலைகளை செய்வதற்கான பணிகள் மட்டுமே தான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பணிகளாகும். ஆலயங்கள் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், ஆலயத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என்பது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை. தலைவர்களுக்கு பிறந்த நாள் அன்று அங்க சிறப்பு பூஜை பொது விருந்து நடத்துவது என்பது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை முறை கிடையாது. பொது விருந்து என்பது ஆலயங்களில் நடத்தப்படுவது கிடையாது. பொது விருந்து என்பது மண்டபங்களில் நடத்தப்பட வேண்டும், ஆலயங்களில் அன்னதானங்கள் நடத்தப்பட வேண்டும், ஆலயங்களில் பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆகமத்தில் உள்ளது. அதனால் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இதை பரிசீலனை செய்ய வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் இதனுடைய பெருமையும் பறைசாற்றும் விதமாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய நம்மளுடைய மன்னர்களினுடைய நினைவை போற்றும் வகையிலும் அவர்களுடைய ஜென்ம தினத்திலும் நம்மளுடைய ஆன்மீகத்திற்கும் தமிழை வளர்ப்பதற்கும் காரணமாக இருந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களுடைய ஜென்ம தினத்தன்று இது போன்ற ஒரு சிறப்பு வழிபாடு, ஆலயங்களில் அன்னதானங்கள், ஆலயங்களில் பிரசாதங்கள் வழங்க வேண்டும் என்பது இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கோரிக்கை.